சார், உங்களோட கெரியரில் லிங்குசாமி அவர்களால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கரு பழனியப்பன் அவர்களால் உங்கள் பாடல்கள்லாம் எளிமையானதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டி இமான் அவர்களோட இசை என்ன மாதிரியான ஒரு பங்கு வகிச்சதுன்னு நினைக்கிறீங்க? யுகபாரதி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இமானுக்கும் சரி அல்லது யுகபாரதி தனிப்பட்ட முறையில் நாங்கள் ரெண்டு பேரும் மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின் அப்படின்னு எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வேறு. மைனாவுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கும் இசை தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும், ஆனால் நம்மளை தனித்து யாருமே அடையாளம் காணலையே, என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன உரையாடல் எங்களுக்கு இருந்துச்சு. அப்போ நமக்கு எந்த இடத்துலனா, நம்ம வந்து இன்னொருத்தர் கேட்பதற்கு அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோம், நாமளே திருப்தி அடையக்கூடிய இடத்தில் இல்லை. அப்போ நாமளே திருப்தி அடையக்கூடிய இடத்துல இருக்கணும்னா நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்சதை, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழை நீங்கள் எழுதுங்க, எனக்கு தெரிஞ்ச இசையை நான் அமைக்கிறேன்னு சொல்லி அப்படி அமைத்தது தான் மைனா. அந்த பாடல்கள் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு பிறகு அது சரிதானான்னு நாங்கள் சோதித்து பார்த்துக்கிட்ட படம் வந்து கும்கி. அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அன்னைக்கு மாலையே நாங்கள் ஒரு மெட்டமைச்ச ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு தான் கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளைங்கிற பாட்டு.